வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம துபாயில் சைனா கம்பெனியோட ஜாப் வேகன்சியை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சைனா 18 ரயில்வேல எம்இபி ஹெச்டி இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷன் துபாயில், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டைரெக்டாக போயிட்டு ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங்கு சைனா 18 ரயில்வேல எம்இபி சீனியர் ஹெச்டி இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷன் துபாயில், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 9 to 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணிருக்கேன். குவாலிஃபையான இன்ஜினியர், டைரக்டா ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சைனா 18 ரயில்வேல எம்இபி குவான்டிட்டி சர்வேயரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிடணும், 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சேம் கம்பெனி எம்இபி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஹைரைஸ் பில்டிங்கில் எம்இபி ஃபீல்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. சைனா 18 ரயில்வேல எம்இபி ப்ராஜெக்ட் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷன் துபாயில், பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங் கம்பெனி QS, ஜாப் லொக்கேஷன் துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. சேம் கம்பெனி சீனியர் QS, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 9 to 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சீனியர் QS இதில் ட்ரை பண்ணி பாருங்க. சேம் கம்பெனி ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும், பிரிட்ஜ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க. சேம் கம்பெனி ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 15 to 17 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் குவாலிஃபையான கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங்கு சீனியர் லேண்ட் சர்வேயரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும், டோட்டல் செக்ஷன்லையும் லெவலிங் மிஷின்லையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பிரிட்ஜ் அண்ட் ரோட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சேம் கம்பெனி லேண்ட் சர்வேயரு, ஜாப் லொக்கேஷன் துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும், ரோட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங் கம்பெனியில் போஸ்டிங் சைட் இன்ஜினியரு, ரோட் பேஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 4 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங் போஸ்டிங் சைட் இன்ஜினியரு, எக்யூப்மெண்ட் இன்ஜினியரு, 4 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஆர்டிஏ ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங் கம்பெனி சைட் இன்ஜினியரு, ஸ்ட்ரக்சர் டிபார்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், த்ரீ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சைட் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு சீனியர் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரு, 1 நம்பர் தேவைப்படுறாங்க, ஜாப் லொக்கேஷனு துபாயில்,
பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் குவாலிஃபைடான இன்ஜினியர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேம் கம்பெனி QC இன்ஜினியரு 3 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிரிட்ஜ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். சேம் கம்பெனி QC இன்ஸ்பெக்டரு 3 நம்பர் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். PMB கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 15 to 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. சைனா சிவில் இன்ஜினியரிங் கம்பெனி, ஜாப் லொக்கேஷனு துபாயில். கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு 1 நம்பர் தேவைப்படுறாங்க. பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 15 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சேம் கம்பெனி பிளானிங் இன்ஜினியரு 1 நம்பர் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். பிரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்க. சேம் கம்பெனி சீனியர் பிளானிங் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஏ சிவில் இன்ஜினியரிங் பிரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. சேம் கம்பெனி ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியரு 1 நம்பர் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் குவாலிஃபையான ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்க. சேம் கம்பெனி மெட்டீரியல் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் குவாலிஃபையான மெட்டீரியல் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங்கு அசிஸ்டன்ட் மெட்டீரியல் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங். போஸ்டிங்கு ஆஃபீஸ் இன்ஜினியரு 2 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். RTA ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங்கு டெக்னிக்கல் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். RTA ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. லேண்ட் சர்வேயரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். RTA ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங் கம்பெனி, ஜாப் லொக்கேஷனு துபாயில். லேண்ட் சர்வேயரு, ஸ்ட்ரக்சர்லாம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் RTA ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். போஸ்டிங்கு டிராப்மேனு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். போஸ்டிங்கு டிராப்மேனு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. சேம் கம்பெனி போஸ்டிங்கு சைட் நர்ஸு, மேல் நர்ஸு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பி பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
சேம் கம்பெனி ஹெச்எஸ் ஆஃபீஸரு, ஜாப் லொக்கேஷன் துபாயில், எனி டிகிரி முடிச்சிருக்கணும், சேஃப்டி ரிலேட்டடான ஓசோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஐஎம் என்ற கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு சேஃப்டி ஆஃபீஸரு 1 நம்பர் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷன் துபாயில், எனி டிகிரி முடிச்சிருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், சேஃப்டி ரிலேட்டடான ஓசோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அட்டஸ்டடும் பண்ணியிருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, பிரிட்ஜ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்றைக்கு தங்கத்தோட நிலவரம் 24 கேரட்டு 322 கிராம்ஸு, 22 கேரட்டு 298 கிராம்ஸு. இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு 22 ரூபா 73 பைசா. இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுன்னா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ரொம்ப நாளா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனில்லை, உங்க சிவில் ரிலேட்டடான ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பயனுள்ளதா இருக்குன்னா மறக்காம அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. சிவில் ரிலேட்டடான வீடியோவும் எம்இபி ரிலேட்டடான வீடியோவும் இந்த சேனலில் நான் நிறையா அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் துபாயில் விசிட் வந்திருந்தீங்கனாலோ இல்லை இந்தியாவிலேருந்து ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.